हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கோவிந்த சுவாமிஜி இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ கோவிந்த சுவாமிஜி ஸ்ரீ விட்டல்நாத்ஜியினுடைய சிஷ்யர், அவருடைய சேவக்கும் ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய புகழை பிரச்சாரம் செய்தவர். அஷ்ட கவிகள்ல ஏற்கனவே ஸ்ரீநாதனுடைய அஷ்ட கவிகள்ல ஏற்கனவே 4 பேரை பார்த்துட்டோம். இவர் 5வது கவி. அந்த 4 கவிகள், முதல்ல சொன்ன அந்த 4 கவிகளுமே ஸ்ரீ வல்லபாச்சாரியாருடைய சிஷ்யர்கள். ஸ்ரீ கோவிந்த சுவாமியிலேருந்து வரப்போற 4 சிஷ்யர்களுடைய சரித்திரம் வல்லபாச்சாரியாருடைய புத்திரனான ஸ்ரீ விட்டல்நாத் குசைன்ஜியுடைய சிஷ்யர்கள் இவாளாம். ஸ்ரீ கோவிந்த சுவாமி பற்றி ஸ்ரீ நாபா கோஸ்வாமி தன்னுடைய 102வது சௌப்பாயில என்ன சொல்றாருன்னா, ரொம்ப விசேஷமா இவரை பத்தி பாடியிருக்கார். ஏற்கனவே சொல்லி இருக்கோம், இந்த 8 கவிகளுமே 8 சகாக்களுடைய அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய 11 வயசு வரைக்கும் தான் விரஜவாசம் பண்ணார். அதுக்கு மேல அவர் மதுரா பிரவேசம் பண்ணார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே துவாரகா போயிட்டார். அதனால சகாக்கள்லாம் விண்ணப்பிச்சுட்டார், பிரபு நாங்க உங்களோட இருந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப சொல்பமான நாள் தான். அதனால எங்களுக்கு மறுபடியும் உங்களோட இருக்கிற சுகம், அந்த சக்கிய ரச சுகம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆக்ஞாபிச்சுக்கிறார். சரி, பகவானும் சொல்றார், சரி ஆட்டும், மறுபடியும் நான் கோவர்தனாத்தனாக ஸ்ரீநாதனாக இருந்து கொண்டு கோவர்தனத்துல உங்களோட பேசின்றும் விளையாடின்றும் இருப்பேன் அப்படின்னு அனுகிரகிக்கிறார். அஷ்ட சகாக்களும் அஷ்ட கவிகளா அவதரிக்கிறார். அவ பகவானுடைய சுகத்தை ஒரு பக்கம் அனுபவிச்சுண்டு கீர்த்தன் சேவா மூலம் இவாளுடைய சங்கீதத்தை ஸ்ரீநாத்ஜிக்கு அர்ப்பணம் பண்ணிண்டு அஷ்டயாம சேவாலையும் பரஸ்பரம் ஸ்ரீ ஸ்ரீநாத்ஜியினுடைய சுகத்தை இவாள்லாம் அனுபவித்தனர். அதுல ஏற்கனவே ஸ்ரீ சூர்தாஸ், ஸ்ரீ கும்பன்தாஸ், ஸ்ரீ கிருஷ்ணதாஸ், ஸ்ரீ பரமானந்ததாஸ் இவாளெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோம். இப்ப 5வது கவி ஸ்ரீ கோவிந்த சுவாமி. இவர் சாட்சாத் ஸ்ரீதாமாவுடைய அவதாரம். ஸ்ரீதாமா யாரு அப்படின்னா, ராதா ராணியினுடைய சகோதரன் தான் ஸ்ரீதாமா. இப்போ அஷ்டகவியா கோவிந்த சுவாமியா இவர் அவதரித்தார். பரத்பூர்னு ஒரு ராஜ்யம், அதுல ஆதரின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல சனாதன பிராமண குலத்துல இவர் அவதரிக்கிறார். இவா 8 பேருக்குமே கவித்துவ சக்தியும் இந்த கீர்த்தன் பாடுற சக்தியோடையே தான் இவா பிறக்கும் போதே. இவர் யார்கிட்டையும் போயெல்லாம் எதுவும் கத்துக்கல, ஸ்வயமாவே கவிதைகள் எழுதுவார், ஸ்வயமாவே அதை எப்பவும் அபியாசம் பண்ணிட்டே இருப்பார், ஸ்வயமா பாடிண்டே அனுபவிச்சுட்டும் இருப்பார். இப்ப அந்த ஊர்ல வெகு ஜனங்கள் இவர் ஆசிரியிச்சு இவர்கிட்ட சங்கீதம் கத்துக்கிறார். நிறைய பேர் இவருக்கு சிஷ்யாலும் ஆனா. அதோட இல்லாம இவர்கிட்ட கத்துண்ட சங்கீதத்தை எடுத்துட்டு போய் அவ நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்பா. அதோட இல்லாம அந்தூர் ராஜா கிட்ட போய் பாடுவா, பாடி சன்மானம் வாங்கிப்பார். இதெல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் சங்கீதம் பாட வரவா கீர்த்தன் கத்துக்கிறா இவர்கிட்ட. அந்த ஊர்ல இவரை கோவிந்த் சுவாமி அப்படின்னு கூப்பிடுவா. சங்கீதத்துல மகா நிபுணர் இவர். அதோட இல்லாம இவர் என்னென்ன பதங்கள் இவர் இயற்றினாரோ அதெல்லாத்தையும் இவரே அபூர்வமான ராகங்கள் போட்டு ரொம்ப நல்லா பாடுவார். பாடுறதுலயே இவருக்கு பரம சந்தோஷம் அடையக்கூடியவர். அந்த சமயத்துல கோகுலத்துல விட்டல்நாத் குசைன்ஜி வந்துட்டு இருந்தார். இப்போ கோவிந்த சுவாமிக்கு அப்படி இப்படிமா 20 வயசு ஆயிடுத்து. இன்னும் இவர் எந்த குருநாதரையும் அணுகல, யார்கிட்டையும் இவர் தீட்சா எல்லாம் பெற்றுக்கல. இவருக்கு இவருடைய பெற்றோர் திருமணம் முடிச்சு வச்சுட்டா. சமயத்துல இவருக்கு சந்தான பிராப்தியும் உண்டாயிடுத்து. அதுக்கப்புறமா இவருக்கு கானாபாயின்னு ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரி, இந்த பெற்றோர் எல்லாருமே
இவரோட இந்த கோவிந்த சுவாமி குடும்பத்தோடயே தான் எல்லாரும் வசிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. கூட்டு குடும்பமா இருக்கு. குடும்பம் இவ்வளவு பெரிய குடும்பத்தை எடுத்து நடத்தணும்னா அதுக்கு தனம் வேணும் இல்லையா? இவருடைய சங்கீதம் தான் இவருடைய ஜீவனமே. இவருடைய பஜனையை கேட்கறதுக்கு இந்தூர்காரா பக்கத்து ஊர்க்காரா எல்லாருமே திரண்டு வருவா. அப்புறமா இவர் வாத்துக்கு அழிச்சுட்டு போவா, இல்ல கோயிலுக்கு அழிச்சுட்டு போய் பாட வைப்பா. அப்படி இவருக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணி கொடுப்பா. அவ என்ன சன்மானம், இவர் வாயை திறந்து எதுவும் கேட்க மாட்டார். அவ என்ன சன்மானம் வச்சு கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு வந்து அதை வச்சுதான் அந்த குடும்பம் நடந்துட்டு இருந்தது. இவர் காலத்திலேயே இவருடைய பதங்கள்லாம் ரொம்ப பிரசித்தியா எழுத்து. இவருடைய பதங்களை ரொம்ப விரும்பி கத்துப்பா ஜனங்கள்லாம். ராஜாவுக்கும் இவருடைய பதங்களை யார் போய் பாடினாலும் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு நிறைய சன்மானங்கள்லாம் கொடுப்பா. அதனாலேயே இவருடைய சங்கீர்த்தனத்துக்கு ரொம்ப வரவேற்பு இருந்தது. அதுவே அவருக்கு பெரிய கியாதியையும் உண்டு பண்ணிட்டு, இவருடைய கீர்த்தனத்தை கேட்கிற வைஷ்ணவாலாம் சில பேர்லாம் யாத்திரைகளா வருவா, இல்ல இந்தூர்காரா பிருந்தாவனத்துக்கு யாத்திரையா போவா. அப்படி போகும்போது விட்டல்நாத் செஞ்சு கிட்ட போய் சில பாடல்கள்லாம் இந்த குழுல போறவா பாடுவா. ஆஹா, ரொம்ப அற்புதமா இருக்கே, ஏது இந்த பாட்டு, யாருடைய பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, யாருடைய கீர்த்தன் இது அப்படின்னு விட்டல்நாத் செஞ்சு விசாரிக்கும் போது, இல்ல எங்க ஊர் பரத்பூர்ல இந்த மாதிரி கோவிந்த் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப அற்புதமா பாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி நிறைய பேர் அவர்கிட்ட போய் சொல்றா. அபூர்வ ராகங்கள்லாம் பாடுவார், அவருடைய கண்டம் ரொம்ப இனிமையா இருக்கும். இப்படி எல்லாம் கேட்க கேட்க விட்டல்நாத் செஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறது. ஒரு தடவை என்ன பண்ணார், நிறைய தடவை இந்த மாதிரி நிறைய பேர் போய் சொல்றத கேள்விப்பட்டு ஒரு தடவை என்ன பண்ணார், விட்டல்நாத் செஞ்சு நவநீத் பிரியாஜியோடைய பிரசாதத்தை கொடுத்து அனுப்புனார். கோவிந்த் சுவாமிஜிக்கு உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. ஆஹா, நம்மளை பத்தி இவெல்லாம் போய் சொல்லும் போது அப்படியான்னு கேட்கிறாருன்னு சில பேர்லாம் சொல்லுவா. இப்ப ஸ்வயமே அவர் நம்மளுக்கு பிரசாதம் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இங்க இருக்கிற இத்தனை வைஷ்ணவர்களும் போய் அவரை பிருந்தாவனத்துக்கும் போயிட்டா, அவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கா. நம்ம இன்னும் ஒரு நாள் கூட போவே இல்லையே, அவரை ஒரு நாள் நம்ம போய் பார்த்து நம்மளுடைய கீர்த்தன் சேவாவை நம்ம அவர் எதிர்க்க பண்ணணும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டார். இப்படியே இவருக்கு 30 வயசு ஆயிடுத்து. இப்போ ஒரு தடவை தரிசனம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற உந்துதல் பேர்ல பிருந்தாவனத்துக்கு சில வைஷ்ணவர்களோட கிளம்பி வரார். சுத்தி பார்த்துட்டு இருக்கார். எதிர்ச்சியா என்னாச்சு, விட்டல்நாத் செஞ்சியோடைய ஒரு சேவக்கை பார்த்தார். உடனே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு அவர் சொன்னார். இவரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னார். இப்படி அவன் 2 பேரும் ஏதோ பேச ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு சர்ச்சை பண்ணிண்டார். அவனே நீங்க யாரு என்ன எல்லாம் இவர் விசாரிச்சார். உடனே வந்தவர் சொன்னார், நான் விட்டல்நாத் செஞ்சியோட சிஷ்யர், நான் ரொம்ப பஜனானந்தி கூட அப்படின்னார். உடனே கோவிந்த் சுவாமி, நீங்க தான் அந்த கோவிந்த் சுவாமியா அப்படின்னு கேட்டார். ஆமா, நிறைய பேர் எங்க குருநாதர் கிட்ட உங்களை பத்தி சொல்லுவார் அப்படின்னு ஸ்லாகிச்சுட்டார். உடனே நீங்க ரொம்ப அழகழகா கீர்த்தனங்கள்லாம் பாடுவேலாமே அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இவர் சொன்னார், ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அவர் பஜனானந்தி, அதனால என்ன பண்ணார், அவருக்கு சங்கீதத்துல நல்ல புஷ்டியான ஞானம் உண்டு. அது எதனாலன்னா குருவுடைய கிருப்பையினாலேயே. இப்ப அவருக்கு என்ன சொன்னார், எங்க எனக்காக ஒரு கீர்த்தன் பாடுங்களே அப்படின்னு கேட்டார். உடனே இவர் ஒரு கீர்த்தன் பாடினார். பாடின உடனே அவருக்கு சமாதி சித்திச்சுட்டு அப்படியே லீலால மக்னமா இட்டார். அவர் கண்லேந்து தாரதாரையா ஜலம் கொட்டுறது, தேகம் எல்லாம் பொல்லரிக்கிறது, உடம்புல விகாரங்கள்லாம் உற்பத்தி ஆனது. உடனே கோவிந்த் சாமி நினைச்சார், வந்திருக்கிறவருக்கு அந்த அளவு சங்கீதம் ராகம்லாம் பாட தெரியாது அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவரும் இத கேட்ட உடனே ரொம்ப பாவார்த்தியா ஆகி, அதோட இல்லாம லீலால மக்னமாகி சமாதி நிலைக்கு வேற போயிட்டாரே, இது என்னது ஆச்சரியமா இருக்கு
அப்ப இந்த கீர்த்தனத்துக்கு இவ்வளவு பிரபாவம் இருக்கா என்ன? இப்படி ரோமாஞ்சனம் ஆகி கண்ணீர் தாரதாரியா கொட்டுறது. ஆனா பாடுற எனக்கு என்னண்ட இப்படி எந்த மாற்றமுமே உண்டாலையே. உடனே கொஞ்ச நாளை கழிச்சு அந்த வைஷ்ணவர் கண்ணை திறந்தார், கண்ணெல்லாம் தொடச்சுட்டார். உடனே இவர் கேட்டார், நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்களேன், தாராளமா கேளுங்க. இல்ல, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தசை எப்பத்துல இருந்து ஏற்பட்டது? எப்படி ஏற்படுறது? இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்படி ஏற்படுறது? இந்த மாதிரியான தசை உங்களுக்கு எப்பத்துல இருந்து ஏற்படுறது? கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த வைஷ்ணவர் சொன்னார், இந்த பாருப்பா, நான் பக்கா நாஸ்திகனா இருந்தேன். ஆனா என்னைக்கு நான் விட்டல்லாம் குசைஞ்சிய பார்த்தேனோ, பார்த்த மாத்திரம் அவருடைய கிருபா எனக்கு பிராப்தமாச்சு. அப்பத்திலேந்து எனக்கு என்னுள்ள பலவிதமான மாற்றங்கள், என்னுள்ள பலவிதமான பஜனையெல்லாம் உட்கார்ந்து கேட்க முடியாது, அப்படியே மக்னமா ஆயிடுவேன். இப்படிலாம் எனக்குள்ள பல நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றார். அதுல இருந்துதான் எனக்கு இப்படி ஆக ஆரம்பிச்சது. அது குருநாதருடைய கிருப்பைதான், வேற என்னுடைய சாமர்த்தியமோ பிரபாவமோ இதுல எதுவுமே கிடையாது. என்ன சரி, உங்களுக்கு என்ன தெரியறது அப்படின்னு கேட்டார். இல்ல, நீங்க பாட பாட அந்தந்த லீலைகள் அப்படியே பூர்ணமா இல்ல, கிஞ்சித்து எனக்கு அப்படியே தர்ஷனம் ஆறுது. அந்த அந்த தர்ஷனத்தை பார்த்து நான் அப்படியே உருகி போயிடுறேன். அந்த லீலா அனுபவம் தான் அப்படின்றார். அப்படியா? அது எப்படி உங்களுக்கு ஏற்படுறது? சரி, நீங்க எனக்கு இத கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், இந்த அனுபவங்கள்லாம் யாரோ யாருக்கோ சொல்லி கொடுத்து வர்றது இல்லையேப்பா, இதெல்லாம் ஸ்வயம் பக்தியினுடைய பரிணாமம். அதுக்கு மேல குருநாதருடைய பூர்ண கடாட்சம் தவிர வேற எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே இவர் சொன்னார், எனக்கு நிறைய விஷயம் தெரியும், எனக்கு நிறைய கவிதைகள் நானே எழுதுவேன், எனக்கு நிறைய ராகங்கள் ஸ்புரிக்கும், ரொம்ப நன்னா கீர்த்தன் சேவா பண்ணுவேன். ஆனா ஒரு தடவை கூட எனக்கு எந்த அனுபவமும் ஏற்பட்டது இல்ல. என்னுடைய ஹிருதயம் பார்த்தெல்லாம் வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்கு. எவ்வளவு உருக்கமான பாட்டுகள் நான் பாடினாலும் என் கண்ணுலேந்து ஒரு பொட்டு தண்ணி வராது, என் ஹிருதயத்துல எந்த சலனமும் ஏற்படாது அப்படின்னு சொன்னார். அந்த வைஷ்ணவர் சொன்னார், சரி, நீங்க என்னவோ இப்படி சொல்லிக்கிறேன், ஆனா உங்க முகத்தை பார்த்தா அத்தனை கடாட்சமா இருக்கு, இனிமையான கீர்த்தனங்கள் பாடுறேன், உங்களுடைய கண்டம் அவ்வளோ இனிமையா இருக்கு, அதுக்கும் மேல ராக் சேவா ரொம்ப அற்புதமா பண்றேன், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவிந்த் சுவாமி சொன்னார், என்னுடைய கவிதா இயற்ற சாமர்த்தியம், என்னுடைய திறமை, இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவனா ஆயிட்டேன். உங்களுக்கு இருக்கும் இந்த பக்தி தனம், இதுதானே முக்கியமான தனம். இந்த பக்தி தனத்தை வச்சுதானே அவனை அடைய முடியும். இந்த பக்தி தனம் என்னிடத்துல இல்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த ஷியாம் சுந்தருடைய லீலாலத்தையும் அனுபவம் ஏற்படுற மாதிரி எனக்கும் பாவம் சித்திக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிறார். உடனே அந்த வைஷ்ணவர் சொன்னார், நீங்க எல்லாம் தெரிஞ்சவர், நீங்க பெரிய அறிவாளி, நீங்க பெரிய திறமைசாலி, ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் பெரியதனமா பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. என்னப்பா, குரு சரணாகதி இல்லாம எதுவுமே நடக்காதே. குருவோட கிருப்பை இருக்கணும், அப்பதான் எதுவுமே சாத்தியமாகும். இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். உடனே கோவிந்த் சுவாமி சொன்னார், சரி, அப்படின்னா எனக்கு அந்த ஏற்பாடை செய்யுங்களே, நான் அவரை பார்க்கணும், விட்டெல்லாம் குசைஞ்சியே நான் பார்க்கணும், எனக்கு அந்த ஏற்பாடு நீங்க பண்ணி கொடுக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டுட்டார்.
உடனே அந்த வைஷ்ணவர் சொன்னார், சரி அப்படின்னா இப்ப அவர் கோகுலத்துலதான் இருப்பார், நவநீத் பிரியாஜியோடைய சேவையில இருப்பார் அவர். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, முக்கியமா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பகவான் அவருக்கு வசமா ஆயிருக்கார். இது ஒண்ணுதான் எனக்கு அவரை பத்தி தெரியும். ஆனா அவர் கிருப்பை இருந்ததுன்னா எதுவும் சாத்தியம் அப்படின்னு சொன்னார். உடனே கோவிந்த் சுவாமிக்கு ரொம்ப குஷியாயிடுத்து. அப்படியா அப்படியா, சரி நீங்க அவருடைய பேரை இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த வைஷ்ணவர் சொன்னார், மகராஜ் அனந்த ஸ்ரீ சம்பன்ன 108 விட்டல்நாத் குசைன்ஜி தான் அவருடைய பேர் அப்படின்னு சொன்னார். உடனே கோவிந்த் சுவாமி சொன்னார், ஹரே, விட்டல்நாத் குசைன்ஜியோட சிஷ்யரா நீங்க? அவர் ஆனா நான் இன்னும் அவரை பார்க்கல. ஆனா அவர் என்னுடைய கீர்த்தனங்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப ஸ்லாகிச்சிருக்கார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ஊர் ஜனங்க போயிட்டு சொல்லுவா. எனக்கும் இந்த நவநீத் பிரியாஜியோடைய பிரசாதமும் ஒரு தடவை அவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். பரத்பூர் தான் என்னோட ஊரு. அங்கேருந்து நிறைய பேர் இவருக்கு சிஷ்யாலா ஆயிருக்கா. இவர்கிட்ட என்னுடைய கீர்த்தனங்கள்லாம் பாடி காமிச்சிருக்கா. யார் கீர்த்தனைகள் அப்படின்னு இவர் கேட்ட உடனே, கோவிந்தசாமின்னு எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த கீர்த்தனங்கள்லாம் அவரே எழுதி அவரே பாடுவார். எங்களுக்கெல்லாம் அவ்வளவு அழகா ராகங்கள்லாம் வரல, ஆனா அவருக்கு கண்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவ்வளவுதான் என்னை பத்தி நான் சொல்லிக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னார். அப்புறம் சொல்றார், நான் நினைச்சேன் அவர் பெரிய பிரவச்சன கர்த்தாவா இருப்பார், இல்லனா பெரிய கீர்த்தன்காரா இருப்பார், இல்லனா பெரிய மகந்தா இருப்பார், இப்படி எல்லாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னேளே, பகவானையே அவர் வசப்படுத்தி வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னேளே, அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். நீங்க கண்டிப்பா என்ன தயவு செய்து அவர்கிட்ட கூட்டின்னு போங்கோ. அவர் என்ன ஏத்துக்கிறாரோ இல்லையோ அது வேற எனக்கு இப்ப சங்கடமா இருக்கு. ஆனா நான் அவர் ஏத்துண்டாலும் ஏத்துக்காட்டாலும் நான் அவருடைய சரண ஆசிரியத்தை நம்பி இருக்கேன். நான் அவர்கிட்ட நிவேதனம் பண்ணிக்கிறேன், என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப இவர் வருத்தப்பட்டு புலம்புறார். உடனே அந்த வைஷ்ணவர் ரொம்ப பிரசன்னமாயிட்டார். சரி நம்ம இவர் அழைத்துட்டு போவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி, நம்ம அழைச்சின்னு போனாலும் குசைன்ஜிக்கும் பிடிக்கும். ரெண்டாவது இவர் நவநீத் பிரியாஜிக்கு நிறைய கீர்த்தன் சேவமும் பண்ணலாமே, அதுக்கும் வழி இருக்கு. அதனால சரி நம்ம கூட்டிட்டு போயிடுவோம், சரி வாங்க நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்றார். உடனே இப்ப இவ 2 பேருமா கிளம்பி கோகுல் வந்துட்டா. அப்ப சந்தியா காலம் ஆயிடுத்து இவெல்லாம் பேசி கிளம்பி வரத்துக்கு. அப்போ விட்டல்நாத் குசைன்ஜி டக்குராணி காட்டுன்னு அங்க இருக்கு கோகுல்ல. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தார். உடனே இவருக்கு தெரியும் இல்லையா அங்கதான் இருப்பாருன்னு, அதனால நேர டக்குராணி காட்டுக்கு தான் கூட்டின்னு வந்தார். வந்த உடனே அங்க பாருங்க, அங்க உட்கார்ந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் விட்டல்நாத் குசைன்ஜி அப்படின்னு அவருக்கு காண்பிச்சு கொடுத்தார். உடனே இவரும் என்ன பண்ணார், தூரத்துல இருந்தே தானே காமிச்சு கொடுத்தார். இவரும் தூரத்துல இருந்தே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். ஆனா இப்ப இவருடைய மனசுல என்ன தோணித்து அப்படின்னா, அந்த வைஷ்ணவர் நம்மள்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னார், அவர் பகவானையே வசப்படுத்தி தன்னண்ட வச்சுருக்கார் அப்படிதானே சொன்னார். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பகவான் பிரேமைக்கு தான் வசப்படுவான், அப்படிதான் நான் கீர்த்தனங்கள்லாம் பாடி இருக்கேன். ஆனா இவர் என்ன உட்கார்ந்துட்டு கர்ம காண்டம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப இவர் வைதிக மார்க்கத்துலதான் இருக்காரா? சரி, இப்ப வைதிக மார்க்கத்துல இந்த கர்ம காண்டியா இருக்கிறவாளுக்கு, இப்பேற்பட்டவாளுக்கு எப்படி பிரேம உதயமாகும் அப்படின்னு நினைச்சுட்டார். இவர் மனசுக்குள்ளேயே விசாரம் பண்ணிட்டு இருக்கார். மகான்களுக்கெல்லாம் வெளியில பார்க்கும் போதே வந்திருக்கிறவா யாரு, எதுக்காக வந்திருக்கா, இவ மனசுல என்ன எண்ணம் ஓடின்னு இருக்கு, இதெல்லாம் அவளுக்கு தெரியாதா என்ன? பாக்கறதுக்கு அவ ரொம்ப எளிமையா இருப்பா, ஆனா அவ திரிகால ஞானிகள், சாட்சாத் பகவானே அவளுக்குள்ள வாசம் பண்றா இல்லையா. பாக்கறதுக்கு சாதாரண व्यक्ति மாதிரிதான் இருப்பா.
குருநாதர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்த பார்த்த அந்த க்ஷணத்திலேயே இவருடைய மன ஓட்டத்தை அப்படியே படம் பிடிச்சு பார்த்துட்டார். சம்சாரத்துல என்ன பேசுறோம், என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன எழுத்துக்களை பிரயோகம் பண்ணி பேசுறோம், அந்த எழுத்துக்களுடைய அதே எழுத்துக்களுடைய சப்தம் தானே மந்திரங்கள்லயும் இருக்கு. இவர் அப்படிலாம் நினைச்சு பாக்குறார். பகவன் நாமம் பார்க்கறதுக்கு சாமான்யமா இருக்கு. அது சாமானிய சப்தம் மாதிரி தெரியறது. ராம அப்படின்னா ரானா அது சாதாரணமா எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தைய மன்ற வார்த்தை எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. ஆனா ராம அப்படின்ற அந்த அந்த எழுத்து சின்மயமானது இல்லையா? பகவன் நாமமே சின்மயமானதுதான். அந்த சின்மய அனுபவம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, கேட்கறதுக்கு ராமநாமம் சொல்லுப்பா, அம்மா ராமநாமம் தானே சொன்னா போச்சு அப்படின்னு சாதாரணமா தோணும். ஆனா அதனுடைய பிரபாவம் இவனுடைய பிராரப்தத்தை ஒட்டிதான் இவனை சொல்ல வைக்கும் அப்படின்றார் அவர். இந்த ஆக எந்த நாமத்தை கேட்டாலும் அது சாதாரணமா இருக்கா மாதிரிதான் இருக்கும். ஆனா அதே நாமத்தை ஒரு குருநாதரை அணுகி அந்த நாமத்தை மந்திர உபதேசம் பெற்றுண்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்ப அந்த நாமத்தை ஜபிக்கிறச்சே அதனுடைய திவ்யமான சக்திய ஒரு சாதகன் உணர முடியும் அப்படின்னு அவ்வளவு பெரிய தத்துவத்தை ரொம்ப ஈஸியா சொல்றார் இவர். இப்போ சாலக்கிராமம் இருக்கு, அது பாக்கறதுக்கு அது ஒரு சிலா மாதிரி தானே இருக்கு. அது சாமானிய கல்லு கிடையாதே. சாலக்கிராமமும் ஒரு கல்லுதான், தெருவுல கிடக்கிற கல்லும் ஒரு கல்லுதான், ரெண்டும் கல்லுதான். ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது இல்லையா? புஸ்தகம் எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு. அத்தனை புஸ்தகமும் கிரந்தங்களும் ஒன்னாயிடுமா? ராமாயணமும் பாகவதமும் மீதி சாதாரண புஸ்தகங்களும் எல்லாம் ஒன்னாயிடுமா? அப்புறம் பகவானுடைய சரணாமிருத்தம் தீர்த்தம் கொண்டு கொடுக்குறா. என்ன தண்ணி தானே கொடுக்குறா அப்படின்னு நினைச்சா அது தண்ணி. ஆனா பகவானுடைய திருமேனில விழுந்த அந்த சுத்தோதகம், அந்த ஜலம், அது சரணாமிருத்து இல்லையா? இது அகால மிருத்யு பவ வியாதிகளையே போக்கிடுமே. அது சாதாரண ஜலம் கிடையாதே. பார்க்கறதுக்கு சாதாரண ஜலம் மாதிரி இருக்கு, ஆனா அது சாதாரண ஜலம் கிடையாதே. பகவானுடைய திருமேனிய தழுவின ஜலம் இல்லையா அது? அந்த மாதிரி அந்த நாமம் சாமானிய பாஷால இருக்கிற உபயோகமான எழுத்துக்கள் தான், ஆனா அது சின்மயமானது. இப்படி அவர் சொல்றார். கோபால் பட் சுவாமி சொல்றார், ஒரு சாலக்கிராமத்தை கொடுத்து இத நித்தியம் பூஜை பண்ணிட்டு வர சொன்னார். கொடுக்கல, அது அவர் போய் நேபாளத்துல கண்டகியில குடிச்சு எழுந்துக்கும் போது கிடைச்சது, அதை வச்சு பண்ணிட்டு இருந்தார். கடைசியில அந்த சால கிராமத்திலேருந்து வந்தவன் தான் அந்த ராதாரமன். இன்னைக்கு பிருந்தாவனத்துல அப்படி கொண்டாடுறாளே, அந்த ராதாரமன் அந்த சால கிராமத்திலேருந்து பிரகடனம் ஆனவர் தானே. அதனால அதே மாதிரிதான், எப்படி சரணாமிருத்தம், எப்படி நாமம், எப்படி சால கிராமம் எல்லாம் அததும் சின்மயமா இருக்கோ, இப்படிதான் சத்குருநாதரும் அப்படின்றார். இவன் எல்லாரையும் மாறி மனித சரீரத்துல இவ பிரகடனம் ஆனாலும் நம்ம மாதிரியே தேகம் அவளுக்கு இருந்தாலும், ஆனா அவர்கள் சாமானியமானவர்கள் அல்ல, அவர்கள் சின்மயமானவர்கள். இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு சொல்ற, குருநாதர் மேல அதிமகத்துவ புத்தி ஏற்படணும். சாதகனுக்கு அபராதம் எப்ப விளையும் அப்படின்னா, குருதேவரை என்னைக்கு அவன் சாதாரண மனுஷனா நினைக்கிறானோ அப்ப அவனுக்கு அது அபராதமா மாறிடும். ஜீவர்களை கடத்தேத்தணும், இந்த ஜீவனை எப்படியாவது கடத்தேத்தினும், இந்த ஜீவனை கடத்தேத்தினும், இந்த ஜீவனை கடத்தேத்தினும் அப்படின்னு தானே பகவான் நினைக்கிறான் ஒரு ஜீவரையும் படைக்கும் போது. அதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, அந்த நந்தனே சாட்சாத் அந்த ஷாம் சுந்தரே அந்த குருநாதருடைய தேகத்துல அவதரிச்சிருக்கான். அது எதுக்குன்னா அந்த ஜீவர்களுக்கு கல்யாணம் ஏற்படுறதுக்கு தான். அப்போ சாட்சாத் நர ரூபத்துல
ஹரியே குருவா வரார். இது ரொம்ப பெரிய தத்துவ விஷயம். இத இவர் ரொம்ப சர்வசாதாரணமா புரிய வச்சுட்டார். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த இடத்த நான் ரொம்ப ரசிச்சேன். அப்படி இந்த மகத்துவ புத்தி, இந்த நிஷ்டா, இது குரு ரூபத்துல ஜீவனுக்கு லயிக்கும் போது, அப்போ அந்த கிருபா பிரவாகத்தை அந்த குருநாதர்கள், இவனுக்கு என்ன யோகிதை இருக்கு, இவன் என்ன எதுவுமே பார்க்க மாட்டார். அவ அதெல்லாம் பார்க்க மாட்டா. சாதாரண மனுஷாதான் ஒருத்தருக்கு பழகும் போது இவாளுக்கு என்ன யோகிதை இருக்கு, இவா எப்படி, இவாளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இவா எப்படி, இந்த கணக்கு போடுறதெல்லாம் சாதாரண மனுஷர்கள். குருநாதர் யாரையும் பார்த்து, அவன் மூடனாவே இருக்கட்டும், அவன் பெரிய தாவியாவும் இருக்கட்டும், கிருப பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜீவனுக்கு அவ எத்தனை பண்ணிட்டா அப்படின்னா, இந்த பிரவாகமா அப்படியே அவ மேல வர்ஷிச்சிடுவா. அத சொல்லி வார்த்தைகளால சொல்லி மாளாது. அப்பதான் என்ன ஆகும்னா, அந்த குருநாதருக்கும் அந்த వ్యక్తిக்கும் ஆகர்ஷணம் ஏற்படும். இந்த ஆகர்ஷணம் ஒரு தடவை ஏற்பட்டுடுத்து அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ஜகத்துல வேற எங்கேயும் மனம் லைக்கவே லைக்காது. அதனால பகவத் கிருப்பையினால சந்துக்கள், சத்குருக்கள் இவெல்லாம் பகவத் கிருப்பையினாலதான் கிடைப்பா. கிடைச்சாலும் அவ மேல அந்த மாதிரியான ஒரு குரு நிஷ்டை ஏற்படுறது ரொம்ப கடினம். ஆனா நிஷ்டையும் ஏற்பட்டுட்டு அப்படின்னா, அந்த ஜீவன் அந்த ஜென்மாலேயே கரை ஏறிடலாம் அப்படின்றதுதான் இவருடைய சித்தாந்தம். புனர்ஜென்மம் திரும்பி அவசியம் கிடையாது. அந்த குருதேவருடைய ஆசக்தி ஒண்ணு இருக்கு பார்த்தேளா, அந்த ஆசக்தி தான் நம்மளை எடுத்துன்னு போய் அந்த பகவன் லீலாவை நம்மளுக்கு புரிய வச்சு அந்த லீலாக்குள்ள நம்மளை பிரவேசிக்கவும் வச்சிரும். ஆனா குருநாதருடைய ரூபத்தை பார்த்தா சாமான்யமாதான் நினைக்க வைக்கும். அதனால நம்ம தோஷம் பார்க்க கூடாது. அடுத்தது வைஷ்ணவனிடத்திலயும் அதே மாதிரி தோஷம் பார்க்க கூடாது. குருவிட்ட பார்க்கவே கூடாது. தோஷம் பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல மேல மேல போறதுக்கு முடியாம தடைகள் ஏற்படும். அததான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப விரிவா அனர்த்து அப்படின்றார் இல்லையா, இததான் அனர்த்துன்னு அவர் குறிப்பிடுறது. அந்த அனர்த் நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்பியும் பஜன் கிரியாதான், அததான் எடுத்துட்டு வர்றார் அவர். அப்படி இப்படியா. அடுத்தது இப்போ இவருடைய மனசுல அந்த விசாரம் ஏற்பட்டது இல்லையா, இவர் கர்மகாண்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விட்டல்நாத்ஜி என்ன பண்ணார், பக்கத்துல வந்தார், அவரை தொட்டார். ஹரே கோவிந்த் சாமி, நீ எப்பப்பா வந்த பிருந்தாவனம் அப்படின்னாரு. இப்படி பேரை சொல்லி கூப்பிட்டு இப்படி மேல கைய போட்ட உடனே அப்படியே தூக்கி வாரி போட்டது. 1000 வோல்ட் மின்சாரம் உடம்புல பாஞ்சா மாதிரி இருந்தது. நம்ம பேர் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா அவரை கண்ணை விரிச்சு பார்த்தார். சரி, என் பேர் எப்படி இவருக்கு தெரிஞ்சின்றது, எப்படி என்ன தெரிஞ்சின்றார், நான் தான் கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவருக்கு திக்கு முக்காடுறார். அவரால் ஒண்ணுமே பண்ணிக்க முடியல. இவர் புரிஞ்சுட்டார். அவர் திண்டாடுறார், மனசுல ரொம்ப இது பண்றாருன்னு. உடனே என்ன பண்ணார், சரிப்பா வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிரகத்துக்கு கூட்டின்னு வந்துட்டார். குருநாதருக்கு உள்ள இருக்கிற அந்தர்யாமி பகவான் தானே இப்படி பேசுறார் கோவிந்த சுவாமியோட. அது புரியணும் இல்லையா சாதகனுக்கு. இப்ப நவநீத் பிரியாஜிக்கு ஆரத்தி சமயம், சந்தியா காலம் ஆரத்தி சமயம். இவர் என்ன பண்ணார், உள்ள போனார், விட்டல்நாத் செஞ்சு பர்தாவை திறந்தார். நவநீத் பிரியாஜி கிட்ட இப்ப பிரார்த்தனை பண்ணிட்டார், இன்னைக்கு உனக்கு ஒரு புது சேவக் வந்திருக்கான், அவருடைய மனசை நீ எப்படியாவது ஆகர்ஷிச்சுரு கிருஷ்ணா. அவனுக்கு மனசுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு, அத எல்லாத்தையும் நீக்கி அவனை உன்னுடைய சேவையில நீ ஸ்வீகரிச்சுக்கணும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை
அப்படின்னு இவர் உள்ள பிரார்த்திச்சுக்கிறாருமா. அதுதானே குருநாதருடைய பெரிய, அதுதான் குருநாதர் அவ்யாஜ கருணைய கொட்டுவா. பெற்றோர் எப்படி குழந்தைகள் கிட்ட இருக்காளோ அதுக்கு மேல 10 மடங்கு குருநாதர் அவ்யாஜ கருணைய அவ மேல, சிஷ்யர்கள் மேல கூட்டிடுவா. இப்படி இவர் பிரார்த்தனை பண்ணிண்டாரோ என்னவோ. இப்ப நவநீத் பிரியாஜின்னு சொன்னோம் இல்லையா, கோகுலத்துல விட்டலாத் குசைன்ஜி சேவா பண்ணாருன்னு. நவநீத் பிரியாஜி இன்னைக்கு ஸ்ரீநாத் போரால இருக்கார், ராஜஸ்தான்ல. என்ன இப்ப தரிசனம் ஆகுறது பாக்குறார். பார்த்த உடனே இவருக்கு ஒண்ணுமே விளங்கல, அப்படியே செலுத்துக்கிறார் மேனிலாம். இவருக்கு சாட்சாத் ரூபத்துல அப்படியே ஷியாம் சுந்தர் பாலகிருஷ்ணனா தரிசனம் கொடுக்கறான். அனுபவம் எடுத்து உடனே அப்படியே மனசு கரைஞ்சு உருகிட்டு, ஆர்த்தி முடிஞ்சது, தர்சனம் முடிஞ்சுதான்னு கேட்டார் குருநாதர் விட்டலாத் குசைன்ஜி. ஆமாமா நன்னா ஆச்சு தர்ஷனம் அப்படின்னு. இவருக்கு வேற உலகத்துல இருக்கார் பகவான், சாட்சாத் தரிசனம். ஆனா எப்படி இருப்பாவா? சேவாலாம் முடிஞ்ச உடனே இவர் கொஞ்ச நாள் இப்படி வெளியில உட்கார்ந்துட்டு விஸ்ராந்தி எடுத்துக்கலான்னு வெளியில உட்கார்ந்துட்டார் விட்டலாத் குசைன்ஜி. அவருடைய சரணத்துல போய் இப்போ உட்கார்ந்துட்டார் கோவிந்த் சுவாமி. உட்கார்ந்துட்ட உடனே விட்டலாத் குசைன்ஜி கேட்டார் கோவிந்த் சுவாமிஜி கிட்ட, ஏதோ உனக்கு சொல்லணும் மாதிரியே இருக்கே, ஏதாவது சொல்லணுமாப்பா உனக்கு என்கிட்ட, என்ன சொல்லணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு கோவிந்த சுவாமி சொன்னார், எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நீங்க யமுனக்கரையில உட்கார்ந்துட்டு சந்தியாவந்தனம் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க பண்றேன், இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தைய மாதிரி கிருஷ்ண சேவால அந்த கிருஷ்ணனை லாலன பாலனை பண்றேன். விஷுப்த பக்தி இது, அது கர்மகாண்டி. இரண்டுமே பரஸ்பரம் விரோதம் தானே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு கேக்குறார். உடனே குசைன்ஜி சொல்றார், கோவிந்த் சுவாமி கேவுப்பா, கர்மகாண்டம் அப்படின்றது ஒரு முள் வேலி மாறிப்பா. அது இப்போ நல்ல ரோஜா புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பம் நன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கு, நன்னா வாசனையா இருக்கு. ஆனா அதுக்கு வெளிப்புறத்துல பகவான் அதுக்கு முள்ளெல்லாம் வச்சு அத காபந்து பண்றான் இல்லையா, அது எதுக்கு? அதுக்கு நல்ல அழகு, நல்ல சுகந்தம் எல்லாம் கொடுத்தாலும் அதுல ஒரு முள்ளையும் வச்சிருக்கான். அந்த முள்ளை வச்சிருக்கிறது ஒண்ணும் அவகுணம் இல்லப்பா, அந்த பூவுக்கு ரட்சணமே அந்த முள் தானே அப்படின்னு சொல்றார். ரூப கோஸ்வாமியும் அவருடைய கிரந்தத்துல சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, இந்த பரிபக்குவ அவஸ்தை வரல, அதுக்கு முன்னாடியே சாட்சாத்காரம் ஆயிடுத்துன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது. உடனே அவ என்ன பண்ணிடுவா, பரிபக்குவம் வராம அவளுக்கு சாட்சாத்காரம் ஆயிடுத்துன்னா எல்லாம் தெரிஞ்சுட்ட மாதிரி டாம்பிகமா செயல்பட ஆரம்பிச்சிருவா. அதனாலேயே ரூப கோஸ்வாமி தன்னுடைய கிரந்தத்துல அப்பேற்பட்டவாளை உத்வாதிகள், டாம்பிகமா இருக்கிற அவளை உத்வாதிகள் அப்படின்னு வர்ணிச்சிருக்க. அதனால வேண்டி இப்போ பக்தின்றது ஒரு பழம், அந்த பழத்தை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னா எதா சம்பவம் நியமங்களை நம்ம பாலனம் செய்யணும்ப்பா. அதனால இந்த கர்ம நியமங்கள் எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சாதான் பக்தி மார்க்கத்துல தடைகளை உடைச்சு எரிஞ்சுட்டு அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும்பா. அதனால யாருமே அவளுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை விடக்கூடாதுப்பா. அந்தந்த வர்ணத்துக்கு என்னென்ன கர்மானுஷ்டானங்கள் நித்தியப்படி விதிச்சிருக்கோ அதை பாலனம் பண்ணிட்டே வந்தாதான் அந்த பக்தின்ற அந்த பழம் பழுத்து வரத்துக்கும் இந்த நியமங்கள் எல்லாத்தையும் நம்ம பாலனம் பண்ணாதான் அதை காப்பாற்ற முடியும்பா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் இவருடைய சம்சயங்கள் எல்லாம் தூர போயிடுத்து. அவர் உடனே அவருடைய சரணத்துல விழுந்தார், சரணாகதி ஆயிட்டார். அப்புறம் இவருக்கு பெற்றோர் இருக்கா, சகோதரிகள் இருக்கா, குழந்தைகள் இருக்கா, மனைவி எல்லாம் ஊர்ல இருக்கா. வயசென்னவோ 30 தான் ஆறுது. தனத்துக்கு ஒன்றும் தட்டுப்பாடுலாம் அப்படிலாம் கிடையாது.
ஊரே இவரை போற்றும். சங்கீதம் கத்து கொடுக்கறதுனால, அதை வச்சு அவா சம்பாதிச்சுக்கிறதுனால, அதனால இவருக்கு ரொம்ப பிரఖ్యాதியா இருப்பார். இப்படி புகழுக்கும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. தனையும் இருந்தாலும் இவர் இவருடைய காலில் விழுந்து கெஞ்சுறார், நீங்க என்னை அங்கீகரிச்சுக்கோங்க, உங்க சிஷ்யனா என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு கெஞ்சுறார். உடனே குசைஞ்சிக்கிட்ட இவர் விண்ணப்பிச்சுன்றதுனால உடனே நவநீத் பிரியாஜி எதிரிலேயே அன்றைய தினமே உடனே இவருக்கு வைஷ்ணவ தீட்சை கொடுத்தார். பிரம்ம சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சார். அதுக்கு பிறகு பிரம்ம சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சார். இப்ப இவருடைய ஹிருதயம் அப்படியே பிரேமையில ரொம்ப வழியறது, சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பிரேம ரொம்ப வழியறது ஒரு பக்கம். இவருடைய பாவனமா ஈட்டார் உடனே. இப்பேற்பட்ட குருநாதர் இல்லையா, அந்த கரணம்லாம் அப்படியே நிர்மலமா ஆயிடுத்து, பிரகாசமா ஆயிடுத்து. இப்ப அந்த கரணத்துல பகவத் பிரேமையும் உற்பத்தி ஆயிடுத்து. எப்படி? உடனே ஏதாவது ஒரு பதம் பாடேன்பா அப்படின்னு இவர் கேட்கிறார் குருநாதர். உடனே சரி நம்ம பாடுவோம், முதல்ல பாடுறது நம்ம குரு மகிமையை தான் பாடணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறார். சரணலயோ சித் மேரோ ஸ்ரீவல்லப சரணலயோ चित मेरो चरण लयो चित मेरो इन बिना और कछ नगी बावे इन बिना और कछ नगी बावे इन चरणन को चेरो भयो मैं गुरु चरणन को चेरो चरण लयो चित मेरो श्रीवल्लभ चरण लयो चित मेरो அப்படின்னு அற்புதமான கீர்த்தன் குருநாதர் மேல அப்படி அற்புதமா பாடுறார். பாடின உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சுடுறார் விட்டல்நாத் குசைன்ஜி. அதாவது என்னன்னா, குரு சரணத்தை விட்டு இன்னும் மேல 2-3 அடிகள் வருது. குரு சரணத்தை விட்டுட்டு அங்க இங்க அலைறவன் பெரிய மூர்க்கன். விட்டல்நாத் இந்த குருநாதருடைய கிருப்பை தான் ரொம்ப முக்கியம். அவருடைய சரணத்தை ஆசிரியிக்கணும். இந்த என்னுடைய சித்தம் அவருடைய ஸ்ரீ வல்லவருடைய சரணத்தை போய் அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பாட்டை அவர் பாடுறார். விட்டல்நாத் குசைன்ஜி இவனுடைய கிருப்பை இப்ப இவருக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடுத்து. ரொம்ப சந்தோஷப்படுறார். இவருக்கு எல்லா சம்சயங்கள் என்ன மனசுல இருந்ததோ அதெல்லாம் விலகிடுத்து. ஆனந்தமான ரூபத்தை, ஆனந்தமான ஒரு சந்தோஷத்தை இவர் அடைகிறார். விட்டல்நாத் குசைன்ஜி சொல்றார், சரி நீ நவநீத் பிரியாஜிக்கு ஏதாவது பாடேன் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சொல்றார், அவரை பத்தி நான் பாடணும்னா அவரை பத்தி ஏதாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க எனக்கு ஏதாவது பாவ திருஷ்டியை எனக்கு கிருப்ப பண்ணுங்களே, அப்ப நான் பாடுறேன் அப்படின்ன உடனே இவர் கேட்டுண்ட உடனே ஸ்ரீ வல்லபாச்சாரியார் எப்படி சூர்தாஸ்க்கு கும்பன்தாஸ்க்கு அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ரீ விட்டல்நாத் குசைன்ஜியும் கோவிந்த சுவாமிக்கே அந்த தீர்க்க திருஷ்டி சக்தியை வழங்கினார். அந்த தீர்க்க திருஷ்டி இருந்தாதானே அவளால என்னன்றத அவளால அகக்கண்ல பார்த்து அதை வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியும். அப்படி இப்போ நவநீத் பிரியாஜி சாக்ஷாத் இப்ப என்ன பாக்குற அப்படின்னு கேக்குறார். உடனே இவர் சொல்றார், நவநீத் பிரியாஜி சாக்ஷாத் ரூபத்துல நந்தனுடைய வீட்டுல
தவழறத பாக்குறேன், அந்த தரிசனம் ஆறுது எனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் பாடுறார். கிரீடத்து மணிமய ஆங்கனு ரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பிச்சு அதை பாடுறார். ரொம்ப அழகா அற்புதமா அனுபவம் ஆறுது இவருக்கு. குசைஞ்சி கேட்டார், என்னப்பா மேல சொல்லுப்பா. ஆமா, இப்ப உங்களுடைய வீடே எனக்கு மணிமயமான முற்றமா தெரியறது. இந்த நந்த பவன்ல ஷியாமசுந்தர் அங்கேயும் இங்கேயும் விஹாரம் செஞ்சுட்டு இருக்கார். பலராமனோட சேர்ந்து விளையாடின்னு இருக்கார். சின்ன சின்ன கண்ணுக்குட்டிகள்லாம் வாசப்படியில நின்னுட்டு இருக்கு. இவன் போய் அந்த வாளை பிடிச்சிட்டு அது பின்னாடியே போய் விளையாடுறான். இப்படிலாம் சொல்ல சொல்ல விட்டெல்லாம் குசைஞ்சிக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, அற்புதமா பாடுறாரே, அற்புதமான பதங்கள் போடுறாரே, அற்புதமான ராகங்கள் இருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். இப்ப குருநாதா பாடி முடிச்ச உடனே சொல்றார், இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு நிஷ்கமட்டமான ஒரு பாவம் எனக்கு தர்ஷனம் ஆச்சு. இப்படி பால லீலா என் கண் எதிரிலேயே தெரிஞ்சது. அததான் நான் இத்தனை நாள் பாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொன்ன உடனே என்னுடைய சித்தத்தை அந்த நவநீத் பிரியாஜி திருடின்ட்டான். இதை தவிர இதுக்கு மேல நான் என்ன இதுல சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்றார். மேற்கொண்டு அடுத்தது ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடுவோம் அப்படின்னு அடுத்த பதம் பாடுறார். அடுத்தது பாடுறார். அவகீத்தே டோட்டா சித்த சோரத்து அவகீத்தே டோட்டா சித்த சோரத்து ஆगे आगे काम करे गो आगे आगे काम करे गो அவகீத்தே டோட்டா சித்த சோரத்து நிக்கப்பட்டு பாலுவோ பலி जाऊं व्रजयुवती मनहरण को अवती के डोटा चित चोरत अवहीते डोटा प्रीतन के नयन से ऊर में शब्द द्वीप नव कंठ रानी जसुमती दिखायो अवर्ती के डोटा चितल चोरत அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடுறார். விட்டலாத்துக்கு செஞ்சு ரொம்ப பிரசன்னமாயிடுறார். சக்கிரசம் மதுர ரசம் இப்படி இவருடைய ஹிருதயத்துல மேல மேல உற்பத்தி ஆயிண்டே போறது. கோவிந்த் சுவாமி அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கோகுலத்துல தங்கி இருந்தார். இப்போ இவருடைய கோபாலனுடைய லீலைகள்லாம் அப்படியே ஹிருதயத்துல ஆவேசம் ஆறுது அவருக்கு. சாதாரணமா ஊர் ஜனங்களோட கிளம்பி பிருந்தாவனத்தை சுத்தி பார்க்கலாம் தான் வந்தார். கோகுலத்துக்கு வருவோம், இவரை பார்ப்போம் அப்படிதான் அவர் நினைச்சார். ஆனா கோகுலத்துக்கு வந்தார், குருநாதர் கிடைச்சார். குருநாதர் கிடைச்சதனுடைய பரிணாமம் நவநீத் பிரியாஜி சாட்சாத்கார ஆனார். அதுக்கு மேல மனசு மோகிச்சு அங்கேயே தங்கிட்டார். இப்போ ரொம்ப நாள் ஆயிடுத்து இவர் ஊருக்கே போல, திரும்பல. உடனே அந்த வந்திருந்த ஜனங்கள், இவரோட வந்திருந்தவாள்லாம் திரும்பி பரத்பூர் போயிட்டார் இல்லையா. அப்ப கேட்டா, எங்கப்பா என்னுடைய குழந்தை வரவே இல்லை, எங்க அவன்? இல்ல, அவன் கோகுலத்திலேயே இந்த மாதிரி நவநீத் பிரியாஜி விட்டலாத் குசைன்ஜியினுடைய கிரகத்திலேயே தங்கிட்டார் அவர். அப்படியா அப்படின்ன உடனே இவா குடும்பத்துக்கார அத்தனை பேருமா நேரா கிளம்பி கோகுலத்துக்கு வரா. என்னப்பா கோவிந்தசாமி வந்த, நீ பாட்டுக்கு ஒண்ணுமே சொல்லல, நீ இங்கேயே தங்கிட்டியேப்பா, சரி வாப்பா கிளம்பி ஊருக்கு வாப்பா, என்னப்பா நம்மளுக்கு ஜீவனம் என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், நீ பாட்டுக்கு இப்படி இங்க இருந்தா எப்படி, வா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே இவர் சொன்னார்,
இனிமே என் மனசு எங்கேயுமே செல்லுபடி ஆகாது. நான் ஊருக்கெல்லாம் திரும்பி வரமாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளாம் அழறா. அவ சொன்னா, சரி நாங்களும் அப்படின்னா உங்களோடயே இங்கேயே தங்கிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொன்னார், இது என் இஷ்டம் கிடையாது நீங்க இங்க தங்குறேன்னு சொல்றது. நீங்க அவர்கிட்ட போய் சரணாகதி அடைங்கோ, குருநாதர்கிட்ட முதல்ல அதை பண்ணுங்க அப்படின்ன உடனே இவருடைய சகோதரி, பெற்றோர், மனைவி, குழந்தைகள் எல்லாரும் போய் இதெல்லாம் குசைஞ்சிய பார்த்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவ சரணாகதி பண்ணிண்டா. இவரும் அந்த குடும்பத்தை அப்படியே அவருடைய பாதத்துல அர்ப்பணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா இவர் கோகுலத்திலேயே தான் வாசம் இப்படி போயின்னு இருக்கு. கோகுலத்துக்கு பக்கத்துல அங்க பக்கத்துல மகாவனம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அங்க போவார், போய் அங்க உட்கார்ந்துட்டு இவர் பாட்டுக்கு பாடிண்டே இருப்பார். அற்புதமான லீலைகள்லாம் இவருக்கு இதயத்துல பிரகடனம் ஆகும். மேல ஆச்சரியமான லீலைகள்லாம் இவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நிரந்தரமா இவருக்கு எப்பொழுதுமே சங்கீத அபியாசம் பண்ற வழக்கம் உண்டு. சங்கீதத்தை இவர் அபியாசம் பண்ணாம இருக்கவே மாட்டார். நித்தியம் சங்கீதத்தை அபியாசம் பண்ணுவார். அதனால இந்த வனத்துல உட்கார்ந்துருவார். நம்ம குருநாதருக்கு பிடிக்கிற மாதிரி, நவநீத் பிரியாஜிக்கு பிடிக்கிற மாதிரி பாட்டுகள் நம்ம பாடணுமே, அவளுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கணுமே அப்படின்னு நினைச்சுப்பார். சரி, நம்ம அதெல்லாத்தையும் இங்க உட்கார்ந்துட்டு அபியாசம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியாசம் பண்ணிட்டே இருப்பார். இப்படியே ஒரு நாள் இப்படி அந்த திட்டு மேல உட்கார்ந்துட்டு இவர் அபியாசம் பண்ணிட்டு இருக்கார். நவநீத் பிரியாஜி கோயில விட்டுட்டு ஓடி வந்துட்டான் இந்த மகாவனத்துக்கு. வந்த உடனே ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இவர் இங்க வந்தாலே அவனும் பின்னாடி ஓடி வந்துடுறான். உடனே இவர் சொன்னார், இப்ப இவா 2 பேருக்குள்ள நல்ல சக்கிய பாவம் பிரகடனம் ஆயிடுச்சு. உடனே கோவிந்த சுவாமி சொன்னார், ஷாம் சுந்தர், நீங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, நீ கோயில்ல தான் இருக்கணும். நீ கோயில்லயே இருப்பா, நான் தான் கோயில்ல உனக்காக பாடுறேன் இல்லையா, இங்க நீ ஏன் பாடுற அப்படின்னு. இல்லப்பா, இங்க மாடு கண்ணுக்குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த விருட்சங்கள்லாம் இந்த பாட்டை ரொம்ப ரசிச்சு கேட்கும், நான் அபியாசம் பண்றேன், அதனால நான் இங்க பாடுறேன் அப்படின்னு சொன்னான். நீ ஏன்பா அலையிற வெயில்ல, அதுவும் நான் இது எல்லாத்தையும் உனக்கு அங்க பாடி காட்டுவேனே, நான் இங்க வெறும் அபியாசம் தானே பண்றேன், அதனால நீ இனிமே வராதப்பா அப்படின்னு சொல்ற. உடனே அதுக்கு நவநீத் பிரியாஜி சொல்றான், இல்ல இல்ல, நான்லாம் போவே மாட்டேன். நீ எனக்கும் பாட்டு சொல்லி தரியா, எனக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன், நீ எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு அந்த குழந்தை கெஞ்சிருது. உடனே கோவிந்த சுவாமி கேக்குறாரு, அப்படியா, பாடுறதுக்கு சொல்லி தரணுமா, நீ என்ன செய்ய போற பாட்டெல்லாம் கத்துண்டு அப்படின்னு. உடனே நவநீத் பிரியாஜி சொல்றது, ஆமா, உனக்கு தெரியாது இல்ல, இந்த ராசலீலா பண்ணுவேனா, அந்த ராசலீலா பண்ற சமயத்துல இந்த கோபிகைகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவா, அவ ஆலாப்பு எப்பவுமே உச்சஸ்தாயில தான் பண்ணுவா. உடனே அவ என்ன சொல்றா, ஐயா இப்படி பாடக்கூடாது, இன்னும் மேல போ, இன்னும் மேல போ, இன்னும் மேல உச்சஸ்தாயில பாடு, உனக்கு சரியாவே வர்றதுக்கு வரமாட்டேன்றது அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற மாதிரி கடினமான ராகம்லாம் போட்டு பாடுவா. அப்ப நான் அவளுக்கு பின்னாடி எனக்கு தெரியாத மாதிரி தானே நான் நிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் தெரியுமா, எனக்கு இது வரைக்கும் இன்னும் சரியான குருவே கிடைக்கல. இப்ப நீ ஒண்ணு பண்ண, சங்கீதத்துக்கு நீ எனக்கு குருவாயிடுறியா, அதான் சரி அப்படின்ட்டு சிரிக்கிறான் கழுக்குன்னு. உடனே சரி, இவ்வளவு அடம் பிடிக்கிறான், நம்ம என்ன பண்றது, ஒண்ணுமே புரியல, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே அந்த மகாவனத்திலேயே அந்த திட்டு மேல தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதுவும் உட்கார்ந்து இருக்கிறது பக்கத்துல இப்ப நவநீத் பிரியாஜிக்கு பாட்டு கத்து கொடுக்கிறார். நீ இப்போ ஒரு பாட்டு பாடு, நான் அதை அப்படியே திரும்பி வாங்கி பாடுறேன், கேளு, எனக்கு பாட்டு வந்துட்டான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றான் நவநீத் பிரியாஜி.
சரி, பாட்டும் கத்து கொடுக்குறேன், அத பத்தி இல்ல. ஆனா நீ இப்படி மகாவனத்துக்கு வர்றது விட்டல்நாத் குசைன்ஜிக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறமா அவர் என்னதானே கோச்சுப்பார். நான் அதுக்குதான் பயப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீ அதுக்காகலாம் பயப்படாத, நான் பேசிப்பேன் அவர்கிட்ட. ஆனா நீ எனக்கு கோபிகைகள் எதிரலனா ஜோரா பாடணும், அதுக்கு மட்டும் நீ எனக்கு கத்து கொடுக்குறியா அப்படின்ன உடனே சரி அப்படின்ட்டார். இப்ப பாட ஆரம்பிச்சிட்டார். अब के फिर लीजे वो सुकर राजवनीता, अब के फिर लीजे वो சுகர் ராயவனிதா. இன்னும் கொஞ்சம் மேல போப்பா, சரியா இல்லையே, இன்னும் கொஞ்சம் மேல போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்றார். ஷியாம் சுந்தர் வாங்கி பாடுறான். சரச மதுரி நீ கீச்சோ பரியதாமர் தான் பந்தான், आप हर सरस विकट गिरधर पिया, तुम ही पै पनियावे मोय दिगारिया, गोविंद प्रभु प्रिय रसिक शिरोन्मणि, मदन मोगन पिया दिगी सुजान, अब के फिर लीजे वो सुकर रायवनी तान, अब के फिर लीजे वो सुगर ராயவனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. என்ன ஸ்வரம் மேல போகணும், கீழே வரணும், நீ அப்படி பாடணும் இப்படி பாடணும் அப்படின்னா உடனே ஷியாம் சுந்தரும் பிரயாசப்படுறான். இப்படியே ஆயிருக்கு. இதுக்கு மத்தியில என்ன ஆறுது, இந்த விட்டல்நாத் குசைன்ஜியோடைய சிஷ்யர் ஒருத்தர் மதன் கோபால் தாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த கோவிந்த் சுவாமி காலையில போய் அபியாசம் பண்றதுக்கு போனார் இல்லையா. அபியாசம் பண்ணும்போது யார் வரா யார் போறா அதெல்லாம் அவருக்கு எதுவும் கண்ணில் படாது. இவர் அபியாசம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஷியாம் சுந்தர் ஆஜராயிடுவான் கிளாஸ்க்கு. சரியா தாளம் போடு, இன்னும் கொஞ்சம் உச்சஸ்தாயில பாடு, ஸ்வரம் சரியாவே இல்லையே அப்படின்லாம் இவர் நடுவுல பேசுறார். மதன் கோபால் தாஸ் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பாக்குறார் யார்கிட்ட இவர் பேசுறார். ஒருவேளை இவருக்கு சங்கீத பிரம பிடிச்சிருக்கோ, சங்கீத பைத்தியமோ, இவர் தனியா ஏதோ பேசிக்கிறாரு. இவருக்கு புத்தி பிரமையோ என்னமோ தெரியல. இல்லைன்னா யாராவது இவருக்கு பின்னாடி பாடுறாடா, இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவரை பத்தி ஏதோ அபாவம் இவருடைய மனசுல உற்பத்தி ஆறுது. பக்தனை பத்தி யாருக்காவது ஏதாவது மனசுல அப்படிலாம் ஒரு அபாவம் வந்ததுன்னா பகவானால அதெல்லாம் பொறுத்துக்க முடியாது இல்லையா. உடனே ஒரு தடவை விட்டல்நாத் குசைன்ஜி உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல மதன் கோபால் தாஸ் வரார். கோவிந்த சுவாமியே அங்க இருக்கார். இவருக்கு ஏதோ புத்தி பிரமாயிருக்கு, இவர் தானே பேசிக்கிறார் பாடும்போது அப்படின்னு இவரை பத்தி அவரை எடை போட்டு வச்சிருந்தார் இல்லையா. இப்போ பகவான் எப்படி பண்றான் பாருங்க லீலை. விட்டல்நாத் குசைன்ஜி கோவிந்ததாஸ் கிட்ட கேக்குற, அப்பா நான் ஒண்ணு கேக்குறேன், எப்படி நவநீத் பிரியாஜி எப்படி பாடுறான் இப்பெல்லாம், டாக்கூர் எப்படி பாடுறார் அப்படின்னு. இன்னும் அதுக்கு கோவிந்த் சுவாமி பதில் சொல்றார், மகாராஜ் டாக்கூர்ஜி எப்படி பாடுறாரோ அப்படிதான் பாடிட்டு இருக்கார். ஆனா சுவாமினி ஜி ஸ்ரீஜி இருக்கா இல்லையா, பலே ஜோரா பாடுறா அப்படின்னு சொல்றார். உடனே விட்டல்நாத் குசைன்ஜி சோ ஸ்ரீஜியும் ஒரு ஆளா அங்க கத்துக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறார். உடனே கோவிந்த் சுவாமி சொல்ற, ஆமா ராதே வராளே, 2 பேரும் சேர்ந்துதான் கத்துக்கிறா அப்படின்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பிடிபடல. உடனே விட்டல்நாத் குசைன்ஜி கேக்குறார், அப்படின்னா யார் ரொம்ப நல்லா பாடுறா அப்படின்னு கேக்குறார். உடனே அது கோவிந்த் சுவாமி சொல்றார், டாக்கூர்ஜி பாடுறார், பாக்கி ஸ்ரீஜி ரொம்ப 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 அற்புதமா பாடுவா. உடனே அந்த மதன் மோகன் தாஸ் பக்கத்துல உட்கார்ந்து நிறுத்தி கேட்டுருந்தாரு இல்லையா. அவருக்கு தோணித்த இவருக்கு ஏதாவது சித்த பிரம பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைச்சாரு இல்லையா. அதுதான் தானே பேசுறார், மேல பாடு கீழே பாடு, ஸ்வரம் சரியா இல்லை இப்படிலாம்
இப்பதான் புரியுறது, ஓ இவர் பகவானோடயே பேசுறாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஸ்ரீஜி ரொம்ப அற்புதமா பாடுறா அப்படின்றத அந்த கீர்த்தனத்திலேயே அவர் சொல்றார் இல்லையா. ரசிக சிரோன்மணி ராக கல்யாண காவே அவதார விக்கட்டுதான் तरंग भेद उपजावे गोविंद प्रभु को वृषभानु नंदिनी रीज प्यारी कंठ लगावे அப்படின்னு அதுல பாடுறாரு இல்லையா. ஸ்ரீஜி பகுத அத்புத காவே அப்படின்னு சொல்றாரே, அப்படி அவ்வளவு அழகா அற்புதமா அவ பாடுறா அப்படின்னு. இப்படி தினம் ஒரு லீலை மகாவனத்துல போய் இவர் அபியாசம் பண்ணும்போது கோவிந்த சுவாமிக்கு பல லீலைகள் கூட இருந்து பண்றாரு நவநீத் பிரியாஜி. ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு, யசோதா காட்ல கோவிந்த சுவாமி உட்கார்ந்துட்டு அபியாசம் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் சொந்தக்காரெல்லாம் கொஞ்சம் பேர் வந்தா ஊர்ல இருந்து. உடனே அவ கேட்டா, இந்த கோவிந்தாசன் இருப்பாரே அவர் எங்க அப்படின்னு கேட்டார். கோவிந்தாஸ் அவர் இல்லையே, செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு இவரே. சரின்னு வேற யார்கிட்டயாவது கேட்போம், அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவ ஊர்க்காரா சொன்னாதோ அந்த வீடு இருக்கே அதுதான் கோவிந்தாஸோட வீடு, அங்க போய் பாருங்க. உடனே அவ ஊருக்கு வீட்டுக்குள்ள போன உடனே அவளுடைய சகோதரி இருக்கா கானாபாய், அவ எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கே வாங்கோன்னு எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாரையும் உபச்சாரம் பண்றா ஊர்க்காராளாச்சேன்னு. அந்த சமயத்துல கோவிந்த் சுவாமி வீட்டுக்குள்ள வர்றாரு. வந்த உடனே அவர் கேட்க, அவ எங்கம்மா உன்னுடைய சகோதரன் அப்படின்னு கேக்குறா. கேட்ட உடனே இதோ வந்திருக்காரு, இவர் தானே என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொன்னோன்னே, இவர்கிட்டதான் நாங்க யசோதா காட்ல கேட்டோம், அவர் செத்து போயாச்சு அப்படின்னு சொன்னாரே இவர் அப்படின்னு. உடனே சொன்னா, பல இதுல இருக்காரு அவர், வேற ஏதாவது ஒரு ஞாபகத்துல இருந்திருப்பார், அதனால அப்படி பேசியிருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், கோவிந்த தாஸ் எப்போ செத்து போயாச்சு, கோவிந்த சுவாமி தான் இருக்க, புரியுறதா அப்படின்னு சொல்றார் அவர்கிட்ட. உடனே அவள்லாம் அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறா. இந்த என்ன பிரபாவம் இருந்தா இவருடைய குரு நிஷ்ட இப்படி அவர் சொல்லிக்கிறார். கோவிந்த சுவாமிக்கு ஒரு பொண்ணு உண்டு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை பார்க்கணும்னு அவ கிளம்பி கோகுலத்துக்கு வரா. ரொம்ப நாள் தங்கி இருக்கா. அப்ப அத்தை கிட்ட கானா கிட்ட சொல்றா, இந்த தடவை நான் எத்தனை நாளா தங்கி இருக்கேன், இன்னும் அப்பா என்கிட்ட சரியாவே சேவலாம சமாச்சாரம் கூட என்ன சரியா விசாரிக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணுல தண்ணி வச்சுட்டார். நானும் ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்திருக்கேன், என் பக்கத்துல உட்காந்துட்டு அப்பா பேசுவார்னு நான் எதிர்பார்த்தா என்கிட்ட அப்பா பேசவே மாட்டேன்றாளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறா. உடனே எப்படி இருந்த அப்பா இப்ப இப்படி ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே கானாபாய் சொன்னா, அம்மா இதெல்லாம் நீ எதிர்பார்க்காத, உங்க அப்பா முழு வைஷ்ணவனா மாறிட்டான். அவன் சதா சர்வ காலமும் யாருக்கு பகவத் பிரேம லயிச்செடுத்தோ அப்புறம் அவ தன் ஜனங்களை அவ்வளோ சேர்த்து அவளுடைய மனசுல இடம் இருக்காதுமா. சதா பகவானுடைய பிரேமையில மூழ்கி சதா பகவத் தியானம், சதா பகவனுடைய லீலைகளுடைய பிரபாவம் அவனுடைய ஹிருதயத்துல ஓடிண்டே இருக்கு. அதனால அவன் இருக்கான். நீ குழந்தை, அவனோட குழந்தை, நீயே இப்படி அவரை தப்பா நினைச்சுக்க கூடாது. அவர் யார்கிட்டயுமே லயிச்சு இப்பெல்லாம் பேசுறது இல்லையேம்மா, அதனால நீ இதெல்லாம் மனசுல வச்சுன்னு வருத்தப்படாத அப்படின்னு அவ அத்தை சொல்றா. இன்னும் 4 நாள் தான் இருப்ப, கிளம்ப போற, அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு எங்களோட, நாங்க தான் இருக்கோம் இல்லையா, நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோமே என்ன அப்படின்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சினோடனே அவ அழறா. அந்த சமயத்துல இவர் கோவிந்தாஸ் உள்ள நுழைறார். கோவிந்த் சுவாமி கானாபாய் சொல்றா, இந்த பாருப்பா உன் குழந்தை கண்ணுல தண்ணி வச்சுக்கிறா, அவ எத்தனை நாள் ஆச்சு, நீ இன்னும் ஆதரவா அவட்ட பேசல, அவட்ட எதுவுமே கேட்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. அவ ஊருக்கு கிளம்ப போறாப்பா, ஆச்சு இன்னும் 3 நாள் ஆனா அவ கிளம்பிடுவா. உடனே கோவிந்த் சுவாமி சொல்றார், கானா யார் என்னை எப்படி எதிர்பார்க்கிறாளோ அப்படி நான் இருக்க முடியாது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பி வெளியில போயிட்டார்.
உடனே காணா போய் கையை பிடிச்சு இழுத்துட்டு வரா. நான் அந்த குழந்தை மனசு வருத்தப்படுவா, அப்படி நீ போக கூடாது, வா உள்ள அப்படின்னு. ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு கேக்குறா. உன்னை கோவிந்த் சுவாமி சொல்றார், எனக்கு யாராலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னுடைய நித்திய பிரயோஜனம் என்னுடைய நவநீத் பிரியாஜி தான். எனக்கும் அவனுக்கும் தான் உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஹமே விரஜ்லாடிலே சௌகாஜ் அப்படின்னு ஒரு கீர்த்தன் பாடுறார். அவருடைய சரித்திரமே அவருடைய கீர்த்தனத்துல பூரா வருது. அப்படி அவரு தான் உண்டு, தன்னுடைய பகவான் உண்டு, அப்படி அந்த அந்த ஸ்திதிய அவர் அடைஞ்சிட்டார். எல்லாரும் நராஜ் ஆயிடுற ஆத்துல நீ ஏதோ பாடுற, ஏதோ பண்ற, கிராமத்துல இருந்து வந்தவா எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு கிளம்பி போறா, சொந்த குழந்தைகிட்ட பேச மாட்டேன்ற அப்படின்ன உடனே கோவிந்த் சுவாமி சொல்றார், எனக்கு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. யஷ் ஹமே கஹா டர் கஹுனோ சோ கஹுலோ ஆஜ் ஹமே விரஜ் லாடுலே சௌகாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா அவ காரியம் பாக்கறதுக்கு. இப்படி எதுலயும் ஒட்டுதல் இல்லாம நவநீத் பிரியாஜிக்காகவே இவர் வாழ்ந்துட்டு வரார். இந்த குருதேவருடைய அனுகத்தியத்துலதானே இவர் கோகுலத்திலேயே இருந்துட்டு வரார். நவநீத் பிரியாஜிக்கு சதா கீர்த்தன் சேவை பண்றார். குரு கிட்ட அபார பக்தி வச்சிருக்கார். இவர் எப்பவுமே யமுனா ஸ்நானம் பண்ணவே மாட்டார். யமுனால போய் தன்னுடைய சரணத்தையும் வைக்க மாட்டார். உடனே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா உடனே சொல்வார், இல்ல ஷாம் சுந்தருடைய பிரியதான யமுனாஜி, நான் எப்படி அதுல காலை வச்சு குளிப்பேன், அது மரியாதை குறைஞ்சதா ஆயிடும், அதனால நான் கிணத்து ஜலத்துலதான் குளிப்பேன்னு. ஒரு நாளைக்கு விட்டல்நாத் குசேன்ஜியோடைய புத்திரர் கோகுல்நாத்ஜி பாலகிருஷ்ணன்ஜி அவ 2 பேரும் கோவிந்தாஸ் கிட்ட சொன்னா, யமுனாஜி ஸ்நானம் பண்ண போறோம் நாங்க 2 பேரும், நீ கூட வர அப்படின்னு. இவரும் என்னென்னமோ சொல்லிலாம் சமாளிச்சு பார்த்தார். அவர் அதை கேக்குற மாதிரியே இல்ல நீ எனக்கு எங்களோட நீ இன்னைக்கு வந்துதான் ஆகணும்னு பலவந்தமா அவரை பிடிச்சு அழிச்சுட்டு போயிடுறார். அப்புறம் இவர் சொல்றார், என்னுடைய திட நிஷ்ட எனக்கு யமுனாஜியில சாட்சாத் ராதைய தர்ஷனம் ஆறுது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதுல காலை வைப்பேன், அதனால நான் அதுல குளிக்க மாட்டேன். உடனே அவா சொல்றா, சரி அப்படின்னா எங்களுக்கு தரிசனம் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சொல்றார், இது இது ஒரு பெரிய அப்பாற்பட்ட விஷயம் இருக்கட்டும், ஆனா என்னால ஸ்நானம் மட்டும் இதுல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி போயிடுறார் இவர் கோயிலுக்கு. ஒரு தடவை வைஷ்ணவெல்லாம் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. டாக்கூர்ஜிக்கு உள்ள சைன சேவை எடுத்து விட்டல்நாத்ஜி சைன சேவையை முடிச்சுட்டு வெளியில திண்ணையில உட்கார்ந்துட்டார். அப்ப சத்சங்கம் பண்ண ஆரம்பிச்சார். தசமஸ்கந்தத்துல வேணு கீதத்தை பத்தி ரொம்ப ரசமான பிரசங்கம் போயிட்டு இருக்கு. நடுராத்திரி ஆயிடுத்து. பேசி 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 எல்லாரும் அப்படியே மனசு நெகிழ்ந்து உருகி போய் எல்லாரும் அழுதுண்டு நேரம் போனதே தெரியல. ராத்திரி 2 மணி ஆயிடுத்து. அப்பவும் வேணுகீதம் எடுத்த சப்ஜெக்ட் முடியல. சரி, ஒரு இதுக்கு மேல விட்டல்நாத் குசைன்ஜி சொல்றார், மணி ஆயிட்டே வருது, 5 மணிக்கு நம்ம பிராத காலச மங்களாவுக்கு வரணும், அதனால எல்லாரும் போய் விஸ்ராம் எடுத்துக்கோங்க, மேல இருக்கிறத நம்ம அடுத்த சங்கத்துல நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிடா. இப்ப என்ன ஆச்சு, கோவிந்தாசும் கிளம்பிட்டாரு ஆத்துக்கு. வழியில பாலகிருஷ்ணஜி கோகுல்நாத்ஜி 2 பேரையும் பார்த்தார். என்னப்பா திண்ணையில உட்காந்துன்றா வாத்து வாசல்ல, இன்னும் பாதி ராத்திரி எடுத்து இப்ப எங்க இருந்து வர நீங்க அப்படின்னு கோகுல்நாத்ஜி இவரை பார்த்து கேட்டார். உடனே கோவிந்த சுவாமி சொன்னார், குருதேவுடைய சத்சங்கம் இத்தனை நாள் வரைக்கும் நடந்தது, அதனால்தான் மணி ஆயிடுத்து அப்படின்றார். உடனே கோகுல்நாத்ஜி கேட்டார், என்ன சர்ச்சை அப்படின்னு கேட்டார். ஸ்ரீபாகவதம் தான். ஸ்ரீபாகவதத்துல எதை பத்தி அப்படின்னு கேட்டார் கோகுல்நாத்ஜி. உடனே கோவிந்த சுவாமி சொன்னார், வேணுகீதம்னு. ஓ, எப்படி இருந்தது வியாக்கியானம் அப்பாது அப்படின்னு கேக்குறார். உடனே கோவிந்த் சுவாமி சொல்றார்,
சாட்சாத் குருதேவருடைய ரூபத்துல நந்தனே தன்னுடைய வர்ணனைய, தன்னுடைய லீலைகளை தானே எங்க எதிர்க்க வர்ணிச்சார். அந்த ரசத்தை பத்தி நீங்கெல்லாம் குரு புத்திரால் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அற்புதமான நிஷ்ட, ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு நான் இன்னைக்கு அப்படின்னு இவர் சொல்றார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆத்துக்கு போயிட்டார். மறுநாளைக்கு கோயிலுக்கு வந்தார். இது வரைக்கும் கோகுலத்திலேயே தான் இருக்கார். இன்னும் கோவர்தன தரிசனமே இவருக்கு ஆகல. விட்டல்நாத்ஜி ஆனா என்னமோ பிரதிதினம் என்ன பண்ணிடுவார், கோவர்தனத்துக்கு போயிடுவார். போய் அங்க போய் தன்னுடைய சேவா எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி சயன் சேவை முடிஞ்ச உடனே தான் இங்க வருவார் கோகுலத்துக்கு. சில நாள் தான் இங்க இருப்பார். முக்கால்வாசி அவர் கோவர்தனத்துக்கு தான் போயிடுவார். அப்படியே இப்படி இருந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன பண்றார், இவரை கூப்பிடுறார், கோவிந்த சுவாமி இன்னைக்கு நீ என்னோட கோவர்தனத்துக்கு வரியா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு. உடனே இவர் ரொம்ப நாளா துடிச்சுட்டு இருக்காரு, என்னைக்கு கோவர்தனம் போவோம், என்னைக்கு குருநாதர் ஆக்ஞை கொடுப்பாரு அப்படின்னு காத்திருந்தார். ஸ்ரீநாத்ஜியினுடைய ஸ்வரூபம் நிகுஞ்ச பிகாரி தானே அவர், கிஷோரி பருவம், அவன் தானே நிகுஞ்ச நாயகனே. நிரந்தர மதுரா லீலால அவன் நிமக்னமா இருப்பான். இப்ப ஆச்சாரியார்கள் ஆசிரிதர், ஒருத்தர் ஆசிரிதன் வந்துட்டானா அவளை எப்படி நடத்துவானா, இத்தனை நாள் வரைக்கும் அமரத் பிரியாஜி கிட்ட சேவா பண்ணிட்டு இருந்தார். இப்ப அடுத்த ஸ்டெப்பு இப்போ கோவர்தநாத் கிட்ட கூட்டின்னு போயிருக்கார். இப்படி சந்துக்கள் நித்தியவாசம் இந்த பிருத்திவில பண்றதுனாலதானே இந்த பிருத்திவியும் இந்த அளவுக்கு இருந்துருக்கு. இப்ப இவர் கூட்டின்னு ஸ்ரீநாத்ஜிய காமிச்சிட்டார். ஒரு தடவை பார்த்தா போதும், திரும்பி திரும்பி பார்க்கணும்ன்ற ஆசை ஸ்ரீநாத்ஜிய பார்த்தா எல்லாருக்கும் ஏற்படுறது தானே. அதுல இந்த கோவிந்த சுவாமி மாதிரி இருக்கிறவளுக்கு கேட்கணுமா? இவருடைய முக்கியமான ரசமே சக்கிய ரசம் தான். இப்ப இவர் இங்க கூட்டின்னு வந்துட்டார். இன்றைய தினம் அவர் கோவர்தனத்துல கால் வச்சா விட்டு, இதுக்கப்புறம் கோவர்தனத்தை விட்டு அவர் ஒரு நாள் கூட நகரவே இல்லை, அங்கேயேதான் இருந்தார். கதம்ப கண்டின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துலதான் இவர் வாசம் பண்ணிட்டு இருந்தார். விட்டல்நாத் குசைன்ஜி அந்திம காலத்துல எப்படி போய் கிரிராஜுக்குள்ளேயே பிரவிஷ்ட ஆனாரோ, அதே மாதிரி இவரும் அந்திம் கீர்த்தன் பாடிண்டே அதே கிரிராஜுக்குள்ளேயேதான் இவரும் பிரவேசம் ஆனார். ஏற்பட்ட மகத்துவம் இந்த கோவிந்த சுவாமியே இந்த விட்டல்நாத் குசைன்ஜி தான் இங்க அழைச்சுன்னு வந்தார். பிரதம தரிசனம் ஆறுது ஆன உடனே உருகி போயிட்டார். ஏன்னா இவர் ஸ்ரீதாமாஜியுடைய அம்சம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. இப்ப ஸ்ரீதாமாஜியுடைய அம்சம் இவருக்குள்ள ஆவேசிச்சிருக்கு இல்லையா, அந்த ஆவேசம் பிரகடனம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ரீநாத்ஜிய பார்த்த உடனே அந்த சாட்சாத் ரூபத்துல ஸ்ரீநாத்ஜி இவருக்கு தரிசனம் பண்ணி வச்சார். கோவிந்த சுவாமி அவருக்கு உள்ள இருந்த அந்த சக்கிய ரசமும் இப்ப வெளியில பிரகடனம் ஆக ஆரம்பிச்சிட்டு. கோவிந்த சுவாமி 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஆனா 80 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு 11-12 வயசு பாலகன் மாதிரிதான் இவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கும். இவர் நிரந்தரம் சக்கிய ரசத்துலதான் மூழ்கி இருப்பார். ஸ்ரீநாத்ஜிக்கு என்ற இதுனும் சயன சேவா முடிஞ்சது. உடனே விட்டல்நாத்ஜி கிட்ட இவர் கைய ரெண்டுத்தையும் கட்டிண்டு நின்னார். என்ன ஆக்ஞை எனக்கு வச்சிருக்கேள் அப்படின்னு கேட்டார். நீ இனிமே நிரந்தரமா அகண்ட வாசம் பண்ணிட்டு கோவர்தனத்திலேயே இருக்க வேண்டியதுதான்ப்பா. நான் சில சமயம் இங்க இருப்பேன், சில சமயம் கோகுலத்துல இருப்பேன். அப்புறம் சம்பிரதாய பிரச்சாரத்துக்காக டெல்லி, ஆக்ரா, குஜராத், துவாரகா அப்படிலாம் கிளம்பி போவேன். அதனால நீ இங்க இருந்துக்கோ. இந்த 8 வேளை அஷ்டயாம சேவை, இந்த கீர்த்தன் சேவா நீ பண்ணணும். ஏற்கனவே ஸ்ரீவல்லபாச்சாரியாரால சூர்தாஸ், கும்பன்தாஸ், கிருஷ்ணதாஸ், பரமானந்ததாஸ் இப்படி 4 பேர் இங்க இருக்கா கவிகளா. அவளோட சேர்ந்துட்டு நீயும் 5வது கவியா, அஷ்ட கவியில ஒத்தரா நீயும் இருந்துட்டு நீ உன்னுடைய சேவா, கீர்த்தன் சேவாவை
இந்த கோவர்தன் நாத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு நியமனம் பண்ணிட்டார். மேற்கொண்டு அடுத்ததுல பாப்போம். ராதேகிருஷ்ணன்.